ஹரே கிருஷ்ணா பரமஜெய ஜெய ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம் ஜெய் செல்ல குருதேவ். அடுத்து பதம் 47. கர்மணி ஏவ அதிகாரக தே மா பலேசு கதாச்சன மா கர்ம பலா கேதுகு பூமா தே சங்கக அஸ்து அகர்மணி. உனது கடமையை செய்ய மட்டுமே உனக்கு அதிகாரம், பலனில் அதிகாரம் இல்லை. பலன் விளைவுக்கு நீ காரணம் என்றும் எண்ணாதே, கடமை ஆற்றாமலும் இராதே. விளக்கம். கர்மயோகத்துடைய முக்கிய கருத்து செயலில் உள்ள சுதந்திரம் விளைவில் கிடையாது அப்படிங்கிறது. ஏன்னா செயல் என்னுடையது, விளைவு இறைவனுடைய இயற்கை அப்படிங்கிற மொத்தத்திலிருந்து அமைகிறது. ஆனால் செயலுடைய பலனை முதல்ல திட்டமிட்டு தான் பலரும் செயல்படுவாங்க. வண்டிக்கு முன்னாடி தானே மாடை பூட்ட வேண்டி வரும், பின்னாடி கிடையாது. செயல் முதல்ல, பலன் பின்னாடி. பலனில் குறி வச்சு தான் செயல்படுறது அப்படிங்கிறது நட்டி இருக்கிற செடியை எவ்வளவு வேர் விட்டுருக்குன்னு தினமும் தோண்டி பார்க்குற மாதிரி. பலனை பொறுத்தவரை நாம் நினைக்கிற மாதிரி அமையாது அப்படிங்கும்போது ஏன் அதை எதிர்பார்க்கணும்னு பகவான் கேட்குறார். இறைவனுடைய சித்தம் நடக்கட்டும்னு இருக்கணும். நம்ம உலகத்தில் இருந்து தான் ஆகணும். ஆனால் உள்ளத்தில் உலகம் நிறையக்கூடாது, பகவான் தான் நிறைஞ்சிருக்கணும். கர்மணி ஏவ அப்படிங்கிறது மனிதனுக்கு வாய்க்கும் கர்மங்கள் வேற வேற. இடம், பொருள், நேரம், சூழல் இதுகளை பொறுத்து கர்மம் மாறுபடும். சத்திரியனுடைய தர்மம் போரிடுறது, தானம் அளிக்கிறது. இப்போ போர்க்களத்தில் இருக்கிற அர்ஜுனனுக்கு போரிடல் அதுதான் தர்மம். அதுவும் விதிவிலக்கு இல்லாமல் விதிக்கப்பட்ட கடமை அது. ஆசைக்கு அடிமையாகித்தான் எல்லாரும் செயல்களை செய்வாங்க. வினை பயனுடைய விருப்பம் அங்கே பெருசாக இருக்கு. விருப்பத்துடைய அளவுக்கு ஏற்ப செய்யும் பணியில் வெற்றி இருக்காது. மனசும் அழுக்கடைஞ்சு போயிடும். பழைய வினைகளுடைய பயனை அனுபவிக்கிறது அப்படிங்கிறது செயல் பலன் போலவே தோன்றும். ஆனால் அது வினை பயன். செயல் பலன் வினை பயன். இதில் கொஞ்சம் சின்ன வித்தியாசம் உண்டு. முந்தி பழைய காலங்களில் நெல் தானியங்கள் இதை போட்டு வைக்க குதில்னு சொல்லி ஒரு பெரிய களஞ்சியம் உண்டு. கீழே வாசல் இருக்கும் அடியில். அதை திறந்தா போட்டிருக்கிற தானியங்கள்லாம் வரும். அதை எடுத்து அப்பப்போ சமையலுக்கு பயன்படுத்துவோம் தேவைக்கேற்ப. சில சமயங்களில் தானியங்களை சுத்தம் பண்ணாமல் உள்ளே போட்டுட்டா அது கொஞ்ச நாள் கழித்து கீழே வாசல் வழியாக வரும், உடனே வராது. இப்படி கொஞ்ச நாள் பொறுத்து வருது. அதுக்கு வினை பயன் பேர். செயலுக்குள்ள பலன் உடனடி விளைவை குறிக்கும். இதான் வித்தியாசம். இன்பம் பெறும் ஆசையால் ஒவ்வொருத்தரும் பாவம் பண்ணுறாங்க. அப்போதைக்கு இன்பம் வரும், ஆனால் விளைவு துன்பம் அப்படிங்கிறது தான் கருத்து. இந்த துன்பத்தால் நாம் ஒரு பக்கம் தூய்மைப்படுத்தவும் படுறோம், மறுபக்கம் எச்சரிக்கையும் கிடைக்குது. சுகந்தரும் சூழலை நல்ல விதமாக்க பகவானுக்கும் அடியார்களுக்கும் பிற ஜீவர்களுக்கும் தொண்டு செய்யணும். துன்பச் சூழலை நல்ல விதமாக பயன்படுத்த வழி என்னன்னா சுகபோகத்தை வெட்டுறது. விலங்குகள், பறவைகள் போன்ற பிராணிகளுக்கு பழைய கர்ம பயனும் புதிய கர்மமும் போக வடிவத்தில் இருக்கு. மனுஷனுக்கு இந்த ரெண்டும் கடை தேற்றும் சாதனமாக இருக்கு. மா பலேசு கதாச்சன, பலனில் உரிமை வைக்காதே அப்படிங்கிறார். பலன் எனும் போகங்களை விரும்பி வினையாற்றுபவன் ஆசைக்கு அடிமையானவன் அப்படிங்கிறார். வினைப்பயனை விரும்பாம கடமையா செய்கிறவன் ஆசையை வென்றவன். ஆசையினால அது அடிமையாக்கக்கூடியது. கர்மபந்தம் பலனுக்கு அடிமையாக்கும். பகவானுக்கு தாசன் அப்படிங்கிற நினப்பு வந்துட்டா ஆசை போயிடும். அவன் அடிமை இல்லை, சுதந்திரமானவன். பலனில் ஆசை இருக்கும் அளவுக்கு செயலில் திறன் குறையும். மா கர்ம பல கேது, கர்ம பலனுக்கு காரணம் ஆகாதே அப்படிங்கிறார். இந்த உடல், மனது, புத்தி இதுகள்லாம் கர்ம உபகரணங்கள், கருவிகள். இந்த கருவிகளோட எனது அப்படிங்கிற எண்ணத்தை சேர்க்கிறது மமதை. என் மூலம் நடக்குது, என்னால் தான் உதவி ஒருத்தருக்கு கிடைச்சது, என்னால் தான் சுகம் பெற்றார் அப்படிங்கிற எண்ணங்கள் நம்ம
அசத் இந்த லோக விஷயங்களான அசத்தோட தொடர்பு படுத்துது. பேர் புகழும் அசத்துல தான் சேரும். 4 பேர் பேசிக்கிட்டு இருக்கிற போது, அந்த வழியா போறோம். நாம அவங்களுடைய பேச்ச கண்டுக்க மாட்டோம். ஏன்னா, அதுல நம்ம சம்மந்தப்படல. ஆனா, நம்ம பத்தி ஒரு பேச்சு ஏதோ பேசுறாங்கன்னு நமக்கு கண் காதுல பட்டுச்சுன்னா, உடனே அப்படியே நம்ம காது அந்த பக்கமா கவனிக்குது. இதுதான் அசத்தோட உள்ள தொடர்பு. இப்படிதான் ஆரம்பிக்கும். நடக்க வேண்டியது நடக்கிறது அப்படி. நான் பகவானுடைய தாசன். அவர்தான் மூல காரணம். நான் எனது நீங்கி பகவான் சம்பந்தப்பட்டதாக நம்ம வச்சுக்கணும். அப்போ கர்மத்துக்கு காரணமாகவோ, கருவியாகவோ நம்மள எண்ண மாட்டோம். இதனால கர்ம பலனுக்கும் நாம காரணமாக மாட்டோம். "மாதே சங்க அஸ்து அகர்மணி" அப்படிங்கிறார். கர்மங்களை செய்யாமலும் இருக்காத அப்படிங்கிறார். சோம்பேறிங்க, தூங்கு மூஞ்சிங்க, அலட்சியம், கவனம் இல்லாம இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் கர்மங்கள செய்யாம இருப்பாங்க. கர்ம பலன்ல இருக்கிற பற்று, பந்தம் பண்ற மாதிரி சோம்பேறித்தனம், தூக்கம், கவனக்குறைவு இதுகளாலயும் பந்தம் உண்டு. செயலின்மை போல இது தோன்றும். ஆனா இது தமோகுண விளைவு. சாமானிய மனிதர்கள் இதுகளால சுகம் பெற்ற மாதிரி நெனச்சுக்கிடுறாங்க. படுத்தே கிடப்பாங்க. காரியங்கள ஒத்தி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. தூங்குவாங்க. அப்புறம் தூங்கி முழிப்பாங்க. மாத்தி மாத்தி இதுதான் நடக்கும். சாப்பிடுறது, தூங்குறது, படுக்கிறது இப்படி. இதுகெல்லாம் தாமச சுகம். இதனோட பலன் வந்து வீழ்ச்சி. அப்ப இதுல என்னன்னா செயல்பட்டதுல முழு உரிமை இருக்கு. கர்ம பலன்ல உரிமை இல்ல. கர்ம பலனுக்கு காரணமும் ஆகக்கூடாது. கர்மத்த செய்யாமலும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறார் பகவான். ஹரே கிருஷ்ணா. அடுத்து பதம் 50. புத்தி யுக்தக ஜகாதிக உபே சுகிருத துஷ்கிருதே தஸ்மாத் யோகாய யுஜ்யஸ்வ யோகக கர்மசு கௌசலம். மன சமநிலை பெற்றவன் நல்லது கெட்டதுகளை இப்போதே துறக்கிறான். ஆகையால் யோக வழியில் இருப்பது திறமையுடன் இருப்பதாகும். திறமையுடன் செயல்படுவதும் ஆகும். விளக்கம்: தாமரை இலை தண்ணிக்குள்ளே இருந்தாலும் அந்த இலையை திடீர்னு எடுத்தோன்னா ஒரு துளி தண்ணீர் கூட அதில் ஒட்டி இருக்காது. அதே போல் நம்ம உலகத்தை விட்டு எடுக்கும்போது கூட எதுவும் ஒட்டி இருக்கக்கூடாது. ஒட்டி இருந்தால் மறுபிறவி உண்டு. பக்தி யோகத்தை அதனால் பகவான் புத்தி யோகம்ங்கிறாரு. புத்தியோட செயல்பட்டால் பாவ புண்ணியம் ஒட்டாது அப்படின்னு பகவான் அறிவிக்கிறார். செயல்பாடுகளால் பலர் பெருமைப்படலாம். அது வெற்றி கிடையாது. ஆன்ம தளத்தில் செயல்படுறோம், அதுதான் வெற்றி, சிறப்பு. வாழ்வும் மரணமும் ஆன்மாவுக்கு கிடையாது. ஆன்மா மீது சுமத்தப்படுகிற ஒன்று, அவ்வளோதான். இல்லாதது இருக்கிற மாதிரி, சினிமா தேட்டர் மாதிரி. அங்கே ஸ்க்ரீனில் எல்லாம் பிம்பங்கள் வருது, ஆட்டம் பாட்டம் எல்லாம் நடக்குது. ஆனால் அந்த ஸ்க்ரீனில் ஒன்றும் கிடையாது. திரும்பி பார்த்தா என்ன இருக்குது? ஒளி வருது. அந்த ஒளி வந்து திரையால் தடுக்கப்படும் போது சம்பவங்கள்லாம் சம்பவிக்குது. இதே மாதிரி வைகுண்ட வெளிச்சம் பூமிங்கிற ஒரு ஸ்க்ரீனால் தடுக்கப்படும் போது உலக நடவடிக்கைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. உண்மையை வந்து உணரணும். பிறந்தோம், ஆனால் அதை பற்றி நமக்கு தெரியாது. இறப்போம், அதை பற்றியும் தெரியாது. இது எது மாதிரினா கண்ணை மூடிக்கிட்டே ஓடுற மாதிரி. இது எவ்வளோ பெரிய முரட்டுத்தனங்கிறத யோசித்து பார்க்கணும். இது சாங்கிய யோகம் வந்து இதைத்தான் சொல்லுது. ஒரு முறை அறிவை நன்றாக பயன்படுத்திடு, சுய அறிவோடு பிறக்கலாம். அதுதான் நல்லது. அப்படி பிறந்துட்டா அடுத்து பிறப்பு இறப்பே இல்லை. அந்த உடலை விட்ட பிறகு இனி பிறப்பு இறப்பே வராது, முற்றுப்புள்ளி ஆயிரும் அப்படின்னு சொல்லுது. ஹரே கிருஷ்ணா.